உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன்பா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல? அம்மா பாவம்பா, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு என்ன அம்மா மேல இருக்க கோவம் போலையா? உட்காரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை தமிழ். அப்பாவுக்கு காரில் வந்தது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதான் குளிச்சுட்டு கிளம்பலான்னு இருந்தேன். சரி, நான் சில விஷயம்லாம் சொன்னா நீ கேட்பியா? நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்பா சொல்லுங்கப்பா. நீ நல்லா படிக்கணும், அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் அழகர் மாமா ஏதாவது சொன்னா கேட்டுக்கணும், ஆண்டாளத்தை சொன்னாலும் கேட்கணும். ஆனா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களே. அது சீக்கிரம் சரியாயிடும் தமிழ். நான் உன் வயசுல இருக்கும் போதுலேருந்தே எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். எங்க அம்மா என்னை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சொந்தக்காரங்க யாருமே ஹெல்ப் பண்ணல. எங்க அம்மா தனி மனுஷியா போராடி என்னை வளர்த்தாங்க. நீங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிருக்கீங்களேப்பா. இப்ப எனக்குன்னு நீ இருக்க, உங்க அம்மா இருக்காங்க, அழகர் மாமா இருக்கா. ஆனா எங்க அம்மாவுக்கு நான் மட்டும்தான். பாட்டி உங்களை விட்டுட்டு போனது ரொம்ப கஷ்டமா இருக்காப்பா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா எனக்கும் வாசப்பா போனப்போ அப்படிதான் இருந்துச்சுப்பா. ஆனா யார் நம்ம கூட இருந்தாலும், யார் நம்மளை விட்டு போனாலும் நம்ம தைரியமா இருக்கணும். எது இருந்தாலும் இல்லைனாலும் வாழ்க்கை அது பாட்டில் போய்கிட்டே இருக்கணும். நாமளும் அதுக்கேற்ற மாதிரி வாழ பழகிக்கணும். அப்பா நீங்க சொல்ற எதுவுமே புரியலப்பா. இதெல்லாம் புரிஞ்சுக்க உனக்கு ஒரு வயசு வரும். அப்பா அப்பா சொன்னதெல்லாம் உனக்கு புரியும். உனக்கு இந்த ஒட்டகம் தெரியுமா? கேமலாப்பா? அதுக்கு பேர் தான் ஒட்டகம். அந்த ஒட்டகம் எப்பவும் பாலைவனத்தில் தான் இருக்கும், அங்கே தண்ணியே இருக்காதுல்ல. அதனால அம்மா ஒட்டகம் தண்ணியை தேடி அலைய போயிடும். ஆனால் குட்டி ஒட்டகத்தால் வெயிலில் நடக்க முடியாதுல்ல. அதனால அம்மா ஒட்டகம் வர்ற வரைக்கும் குட்டி ஒட்டகம் ஒரே இடத்துல காத்துக்கிட்டு இருக்குமா. ரொம்ப நேரமா இருக்கிறதுனால குட்டி ஒட்டகத்துக்கும் தண்ணி தாகம் எடுக்குமா. உடனே அது தன்னோட அம்மாவெல்லாம் எதிரே பார்க்காது, அதுவே தண்ணியை தேடி போக ஆரம்பிச்சிடும். அது தண்ணியை தேடி அலையிறதுனால அம்மா ஒட்டகத்தையே மறந்துருமா. அது மாதிரி தாண்டா நாமளும். நமக்கு என்ன தேவை இருக்கு, நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்குன்னு தேட ஆரம்பிச்சா நம்ம கூட யார் இருந்தா, நம்ம கூட ஏன் இவங்கெல்லாம் இல்லைன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா? யார் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் உன் வாழ்க்கைய நீ வாழ பழகிக்கணும். இதெல்லாம் எதுக்குப்பா என்கிட்ட சொல்றீங்க? தெரியலடா, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு நிமிஷம், எங்க கிளம்பிட்ட? ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு? என்னாச்சு உனக்கு? என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல உனக்கு? என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறன்னு எனக்கு தெரியுதுரே. ஆனா நீ நினைக்கிற தப்புன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அன்னைக்கு
பாரதிய கொலை பண்ண வந்தவங்க சொன்னதெல்லாம் பொய் இல்ல? ஏய், எல்லாத்துக்குமே காரணம் உங்க அப்பா தானே கட்டின புருஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ நம்ப மாட்டேங்கிற. அம்மா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, ஏன் உன் தங்கச்சியே சொல்லிட்டு இருக்கிற. அப்ப கூட உனக்கு புத்தி வரல, அதையும் நம்ப மாட்டல. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு பாரதியும் சொன்னான், அப்பவும் நம்ப மாட்டேங்கிறான். இவங்க ஏதோ கொலைகாரனுங்க, இவனுங்க சொல்றாங்கன்னு அது அப்படியே நம்புற நீ. டேய், ஏய், என்ன என்ன பாய் கோப்லே. குடி இந்த. ஹாஸ்பிட்டல் போலாமா? இந்த டைம்ல வாந்தி மயக்கெல்லாம் வர்றது சகஜம்தான். ஹாஸ்பிட்டல்ல எதுவும் வேண்டாம். ஏய், எதுக்கு அப்படி பாத்துட்டு இருக்க? இந்நேரம் நீயும் நானும் எப்படிலாம் இருந்திருக்கணும் தெரியுமா? கொப்ப எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதாண்டால, நம்ம அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா கொண்டாடிட்டு இருக்கணும்டே. எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். சரி விடு, நானும் ஒரு மாசமா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீயும் நம்புற மாதிரி தெரியல. எதுக்கு திருப்பி திருப்பி இதேவே பேசிட்டு நானும் டென்ஷன் ஆயிட்டு உன்னே டென்ஷன் ஆக்கணும்? விட்டுறலாம். இது பாரு, உன் ஃப்ரெண்டோட அம்மா செத்தது வருத்தமான விஷயம்தான். ஆனா அதுக்காக அவன் பாரதி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே சொல்லிட்டேன். ஏடி ஆதிபதி தெரிஞ்சு மாடி இப்படிலாம் பேசிட்டுக்கிற? அவன் பாரதி மேல வச்சிருக்கிற காதல்னால தாண்டி அவனோட சொத்து சக எல்லாத்தையும் விட்டு வந்து இங்க உட்காந்து இருக்கிறான். அவன் ஏண்டி பாரதியை கொலை பண்ண போறான்? ஆதிக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். அவங்க இழப்பை அவனால ஈடுகட்ட முடியல. அதுக்குன்னு அவன் பாரதி மேல கோவப்படுறது சரிதான். ஆனா அவன் பாரதியை கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டான்டி. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என் விஷயத்துல நான் என் அப்பாவை பத்தி சொன்னேன்ல, அப்ப நீ நம்புனியா? இல்ல இல்ல. ஆனா உன் ஃப்ரெண்ட் பத்தி நீ சொன்னா மட்டும் நான் நம்பணும்ல. நேரு, பால் விலைய தாண்டி இருக்கு, சுண்ணாம்பு விலைய தாண்டி இருக்கு. எது கண்ணில் பட்டா எரியும், எது கண்ணில் பட்டா குளிரும்னு கண்ணில் விட்டு பார்த்தா தாண்டி தெரியும். அதுக்குன்னு சுண்ணாம்பு தூக்கி கண்ணில் வைக்க கூடாது, புரியுதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.